சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. முக்கணிகள ஒன்று என்ற சிறப்பு பெற்ற மாம்பழத்திற்கு தற்போது சீசன் காலம் தொடங்கிடுச்சு. மாம்பழ சுவை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏனோ இந்த முறை மாம்பழ கூழ் தயாரிக்கும் ஆலைகளுக்கு மாம்பழங்களை பிடிக்காம போயிடுச்சு. இந்த சீசன்ல மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததுனால விவசாயிகள் பெரும் தவிப்புக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மாம்பழம் அதிகம் விளையக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் இந்த நிலை ஏற்பட்டிருக்குது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், திண்டுக்கல், தேனி போன்ற மாவட்டங்கள்ல மாம்பழம் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. மாம்பழ விலை வீழ்ச்சியால இந்த மாவட்டங்களை சேர்ந்த மாம்பழ விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மாம்பழங்கள்லாம் அறுவடை செய்யப்படுது. மாங்கனிகளை எதிர்பார்த்து வருவாய் கொடுக்காததுனால பெரும் இழப்புகளை சந்தித்து இருக்கிறாங்க இந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம். இதற்காக கடந்த ஓராண்டு காலமாக மாந்தோப்புகளை பராமரிப்பதற்காக அவர்கள் செலவிட்ட தொகையெல்லாம் வீணாகி போயிருக்குது. மாமரங்களுக்கு உரமிடுதல், பூச்சி மருந்து அடிக்கிறது, தண்ணீர் பாய்ச்சுதல் போன்ற பல்வேறு பணிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு பல ஆயிரக்கணக்கில் விவசாயிகள் செலவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பருவம் வரும்பொழுது மாங்கனிகள்லாம் கனியும் பொழுது போட்ட பணத்தெல்லாம் எடுத்துலாங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்த விவசாயிகளுக்கு இந்த மாம்பழ சீசன் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்குது. மாம்பழ சீசன் வரும்பொழுது மாம்பழ வியாபாரிகளும் மாம்பழ கூழ் தயாரிக்கும் நிறுவனங்களும் நல்ல தொகை கொடுத்து மாம்பழங்களை கொள்முதல் செய்வது வழக்கம். இதனால இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வும் மாம்பழம் போலவே இன்னைக்குதான் செஞ்சிச்சு. ஆனா இந்த முறை அது நடக்காம போயிடுச்சு. இதனால வெளி சந்தைகள்ல உயர் ரக மாம்பழங்கள் கூட சில்லறை விலையில கிட்டத்தட்ட 50 ரூபாய் என்ற விலையில விற்பனை செய்யப்படுது. அதிலும் கொள்முதல் விலை கேட்டா ரொம்பவே மோசமான ஒரு நிலைக்கு தான் சென்று விட்டுச்சு. கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 28,000 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில இந்த வருஷம் 4,000 ரூபாய் என்ற அளவிற்கு விலை வீழ்ச்சி அடைந்திருக்குது. அதாவது சுமார் 7 மடங்கு அளவுக்கு இந்த விலையில வீழ்ச்சி சந்திச்சிருக்குது. விளைச்சல் அதிகமாக இருப்பது என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த முறை சர்வதேச சந்தைகள்ல மாம்பழத்திற்கான தேவை ஏற்படவில்லைன்னு ஒரு காரணம் முன்வைக்கப்படுது. அதே போல இந்த மாம்பழங்களிலிருந்து கூழ் தயாரிக்கும் நிறுவனங்களும் மாம்பழங்களை கொள்முதல் செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னும் கூறப்படுது. காரணம், மாம்பழ சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள்லாம் புதிய ஆர்டர்களை கொடுக்கவில்லைன்னு மாம்பழ கூழ் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தங்கள் தரப்புக்கு சும்மா ஒரு காரணத்தை கூறுறாங்க. மாம்பழ விலை வீழ்ச்சிக்கு இதுதான் ஒரு பெரும் காரணமாக தற்போது கூறப்பட்டு இருக்குது. ஆனா அதே நேரம் மாம்பழ கூழ் உற்பத்தி ஆலை உரிமையாளர்கள்லாம் தங்களுக்குள்ளேயே சிண்டிகேட் அமைச்சு கொண்டு விலை மிக குறைந்த அளவுல நிர்ணயித்து வைத்திருப்பதுதான் இதற்கு ஒரு காரணம் என்று நிறைய பேர் கூறிட்டு வராங்க. இந்த குற்றச்சாட்டை மறுப்பதற்காகவே மாம்பழ சாறு உற்பத்தி நிறுவனங்கள்லாம் தங்களுக்கு எந்த ஆர்டரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழி போடுற விதமாக ஒரு பக்கம் விமர்சனங்களும் எழுந்துகிட்டு தான் வருது. ஆனா இது நம்ம தமிழகத்துல மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இந்த மாம்பழத்தினுடைய விலைங்கிறது கடும் அளவுல வீழ்ச்சி சந்திச்சு இருப்பதனால அதனை ஈடுகட்டுவதற்கு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ங்கிறது ஆதார விலை மற்றும் இழப்பீடுகளை அறிவிக்கப்பட்டு இருக்குது. அங்க செயல்படக்கூடிய அந்த அரசாங்கம் இழப்பீடுகளை அறிவித்திருக்கிறாங்க. ஆந்திரா மாநிலத்துல செயல்பட்டு வரும் மாம்பழ கூழ் ஆலைகள்ல கொள்முதல் விலையாக கிலோவுக்கு 12 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. இதுல 8 ரூபாய் மாம்பழ கூழ் தயாரிக்கும் ஆலைகள் வழங்க வேண்டும்னும் மீதமுள்ள 4 ரூபாயை ஆந்திர மாநில அரசு மானியமாக வழங்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா அதே நேரம் தமிழகத்துல உள்ள மாம்பழ கூழ் தயாரிப்பு ஆலைகள்ல 1 கிலோவிற்கு வெறும் 4 ரூபாய் மட்டும்தான் வழங்கப்படுது. மேலும் இந்த மாம்பழ கொள்முதல்ங்கிறது தற்காலிகமா நிறுத்தப்பட்டு இருக்குது. இதனால வேற வழி இல்லாம ஆந்திர எல்லையோர தமிழக விவசாயிகள் ஆந்திராவில் அமைந்திருக்கக்கூடிய ஆலைகளுக்கு தங்கள் தோட்டத்துல விளைந்த அந்த மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க நிலைமை வேற விதமா இருக்குது.
தமிழக விவசாயிகளிடமிருந்து மாம்பழங்களை கொள்முதல் செய்ய அங்க மாம்பழ ஆலைகள் வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உள்ளூர் மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்க தான் அந்த மாநில அரசு அப்படி ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உள்ளூர் மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்க அந்த மாநில அரசு இப்படி ஒரு தடையை வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஆனா கர்நாடகா மாநிலத்திலும் மாம்பழ விலை வீழ்ச்சியால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கிற வகையில 2.5 லட்சம் டன் மாம்பழங்களை கூட்டாக கொள்முதல் செய்ய கர்நாடக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க. கர்நாடகா மாநில காங்கிரஸ் அரசு கொடுத்த அழுத்தத்தின் பேரினால மத்திய அரசும் விவசாயிகளை காப்பாற்ற முன் வந்திருக்கிறாங்க. கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால மாநில விவசாயிகளுக்கு ஒரு ஆதார விலையும் அவர்கள் வந்து பெற்று தந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை விலை வீழ்ச்சினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அரசிடமிருந்து இதுவரை எந்த ஒரு நிவாரணத்தையும் பெற முடியாம தவித்து கொண்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதனால ஒரு வருட காலமாக தொடர்ந்து வியர்வை சிந்தி ராத்திரியும் பகலும் பார்த்து பார்த்து விளைவித்த மாங்கனிகளை மனமின்றி மாடுகளுக்கு உணவாகவும் நீர்நிலைகளை வீசியும் சாலைகள்ல கொட்டியும் தங்களுடைய வேதனைகளை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. விலை வீழ்ச்சியானால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நமது பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் நிவாரணம் வழங்கியது போல தமிழக அரசும் ஆதரவு விலையை வந்து வழங்க வேண்டும்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வலுத்து கொண்டே இருக்குது. தற்போது வரைக்கும் தமிழகத்துல சுமார் 50% அளவிற்கு தான் மாம்பழ அறுவடைங்கிறது செய்யப்பட்டு இருக்குது. மீதமுள்ள மாம்பழங்கள்லாம் அறுவடை செய்யப்படாம நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டே போயிட்டு இருக்குது. ஏற்கனவே சில்லறை விலையிலும் 1 கிலோ மாம்பழத்தினுடைய விலை 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் என்று கூவி கூவி விற்கக்கூடிய ஒரு அவலமும் அரங்கேறி கொண்டே இருக்குது. டன்னுக்கு 4000 ரூபாய் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும்னு விவசாயிகளும் விவசாய அமைப்பினரும் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மாம்பழங்களை அறுவடை செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 30,000 ரூபாயாவது இழப்பீடு வழங்க வேண்டும்னு விவசாய சங்கத்தினர் தமிழக அரசு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களை காக்கக்கூடிய அரசு என்று சொல்லப்படும் இந்த திராவிட மாடல் அரசு இதனை செய்யுமா? ஆந்திரா, கர்நாடகா போன்ற நமது பக்கத்து மாநிலங்கள் தங்கள் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கி அவர்களை பாதுகாத்தது போல தமிழக அரசும் ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்து விவசாயிகளை பாதுகாப்பாங்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.